பட்னி பசியமாக நாங்கள் கிடக்கணும். இது வரைக்கும் யாரும் சாப்பிடல. நேற்று காலைல சாப்பிட்டது சார் ராம்நாட்டில், இப்போ வரைக்கும் யாரும் சாப்பிடல. இன்ன வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அலசி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே கிடப்பாங்க. கொத்தடிமை தான் சார் இது, கொத்தடிமை உண்மை தான், கொத்தடிமை மாதிரி தான் நடத்துறாங்க. சார் நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். எல்லா வேலையும் தேடிட்டேன் சார், எல்லா வேலையும் தேடிட்டு போனால் மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய் தரேன்டா, 8000 ரூபாய் தரேன். நடிகர் ஆர்யா நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட நபர்களை அழைத்துச் சென்று பணம் தராததால் பசியோடு ரயில் நிலையத்திலேயே படுத்து கிடப்பதாக துணை நடிகர்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். அதாவது மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் தான் படுத்துருக்கோம், தூங்கியிருக்கோம். இங்கே எல்லாமே இருக்கிறதெல்லாம் இங்கே ஜங்ஷனுக்கு வேலைக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆர்யா படம் ஷூட்டிங் கூட்டு போனாங்க. ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே மண்டபம் சார், ராம்நாடு மண்டபம் தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. ஏர்வாடி தருகளை தான் தங்க வச்சாங்க பாதி பேர். அதுக்கப்புறம் ரூம் பிடிச்சாங்க, வெளியில் தங்க வச்சாங்க, மண்டபம் பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 23 நாள் ஆச்சு. இதுவரையும் சம்பளம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட 100-150 பேர் இருக்கும். 150 பேரில் ஒருத்தவங்களும் பாதி லேடிஸ் இருக்காங்க. பாதி லேடிஸ் வந்து சாப்பாடு இல்லாமல் பட்னி இல்லாமல் பசிமா தான் வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க காசு போட்டே வந்துட்டாங்க. இதுவரையும் காசு கேட்டதுக்கு அவங்க மேலூர் பாண்டிச்செல்வி தான் மேலூரில் இருக்காங்க. பாண்டிச்செல்வி இதுவரையும் 100 பேர் இருக்கும். யாரும் காசு கேட்டால் காசும் கொடுக்கல, ஃபோன் எடுத்தால் ஃபோனும் எடுக்கல. ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்க. இவரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க இதே ரயில்வே ஸ்டேஷனில். அவங்களோட எய்ம் என்னன்னா, யார் ரோட்டில் படுத்திருக்காங்களோ அவங்கள கூட்டு போகணும். யார் கேட்டால் நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கே வேணாலும் போ, நான் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன். சினிமா பணியாளர்கள் ஏஜென்ட்டான மதுரை மேலூர் மில்கேட் பகுதியை சேர்ந்த பாண்டிச்செல்வி மற்றும் பாண்டி மதுரை ரயில் நிலையம் முன்பாக சாலையோரங்களில் படுத்து உறங்கியவர்களை சினிமா படப்பிடிப்பிற்காக ராமேஸ்வரம் அருகே உள்ள மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மதுரை ரயில்வே ஸ்டேஷன் 106 பேர் போனோம் சார். 106 பேரில் 50 பேர் வந்து ஜென்ஸும், 58 பேர் ஜென்ஸும், 46 லேடிஸும். இதில் வந்து முதியோர்களையும் வந்து 30 பேர் இருந்தாங்க. அவங்க வந்துருந்தாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு காசு கொடுக்கல. சாப்பாடு கேட்டால் நான் தரேன்னு சொன்னேன். அவங்களுக்குமே இதுவரையும் முழுமையான சம்பள காசு போகல, சம்பளமும் கொடுக்கல. கேட்டதுக்கு அங்கேருந்து ஏர்வாடியிலேருந்து அவங்களுடைய சொந்த காசை வாங்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிவிட சொல்லி விட்டா போதுன்ற ஒரு பட்சத்தில் தான் வாங்கினாங்க. இது யாருக்கு தெரியுமா தெரியாதான்னு இதை கேட்டால் அவங்க ஒரே வார்த்தை சார் சொல்கிறது, நீ யார்ட்ட வேணா பேசு. இதில் மெயின் ஏஜென்ட் மைக்கேல் தான் மெயின் ஏஜென்ட். அவருக்கு மதுரை தான் மெயின் ஏஜென்ட் மைக்கேல். இவங்க சப் ஏஜெண்டாக இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியும். யாரை கேட்டாலும் டைரெக்டாக அதாவது ஒரு ஆள் மேலே 300 ரூபா கமிஷனும் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களையும் கொத்தடி மாதிரி, இது வந்து கொத்தடி தன்மை மாதிரி இருக்குது சார். 23 நாட்கள் படப்பிடிப்பில் தங்களை வேலை வாங்கிய பின்னர் தங்களுக்கு சம்பளம் தரவில்லை என்றும், போன் கால் செய்தால் ஏஜென்ட் இருவரும் அழைப்பை ஏற்கவில்லை எனவும் துணை நடிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சார், ஒரு நாள் 400 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் 400 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஃபோன் அடித்தா ஃபோன் ரெஸ்பான்சிபிள் இல்லை. அந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் ரெஸ்பான்சிபிள். அவரை கேட்டால் டேரக்டரை கேட்டால் நீங்கள் வந்து யார் கூட்டம் வந்தாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டால் நான் காசெல்லாம் போட்டு விட்டு எப்பயும் முடிச்சிட்டேன், எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார்கிட்ட போய் கேட்கறன்னு தெரியல. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடிக்கிறதுக்கு என்னால் முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கணும், எங்கே வேணாலும் போ, நான் பார்த்துக்கிறேன், என்னால் பேச முடியும், நீ யார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 5000 ரூபாய் ஆர்யா வந்திருந்தார். போஸ் வந்திருந்தார், போஸ் பண்ணியே சொல்லியிருக்காங்க, அவரு வந்திருந்தார். அப்புறம் வருத்தப்படாத வாலி பசங்கள் நடிச்சிருந்தார் இல்லையா, கிருதி சுரேஷர் அப்பாவும் நடிச்சிருந்தார், அவர் இருந்தார். இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருந்தாங்க. படப்பிடிப்பில் சரியான உணவு வழங்காமல் நாய்க்கு போடும் உணவை தங்களுக்கு வழங்கியதாக வேதனையோடு துணை நடிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாப்பாடுக்கு வந்து காலைல 50 ரூபா தரேன்னு சொல்லுவாங்க, மதியம் 70 ரூபா தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டைம் கேட்டால் வராது. இன்னும் கூட்டு போகிற ஏஜென்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுமே தவிர, அவங்க கேட்டால் எனக்கு மேலேருந்து வரல, காசு வரல, அதனால் என்னை அனுப்ப முடியல, தர முடியலன்னு தான் சொல்லுவாங்க. தவிர பாதி நாள் பட்னியாக கிடந்தது தான். காலையில் சாப்பிட மாட்டோம், மதியம் சாப்பிடுவோம், நைட்டு 10 மணிக்கு யூனிட்லேயும் சாப்பாடு போட்டால் தான். அவங்க சாப்பாடு கேட்டால் சென்னை ஏஜென்ட்டுக்கு ஒரு சாப்பாடு, ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு, எங்களுக்கு வந்து கேவலமான சாப்பாடு. உப்பு இருக்காது, ஒயிட் ரைஸ் அதுவும் உப்பு எதுவுமே இருக்காது சார். அதாவது நாய்க்கு போகிற சாப்பாடை எங்களுக்கு போடுவாங்க. அந்த சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிட்டோம். கேட்டால் எல்லாமே படத்தில் மட்டும்தான் வந்து நாங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்குமே என்ன சார் எல்லா மக்களுக்குமே பண்ணுறோன்னு சொல்லி பேசுவாங்களே தவிர, படத்தில் தான் அது வந்து ஹியூமனிட்டி, அதாவது மனிதத்தன்மை அந்த இதுவுமே கிடையாது. ஒரு ஹைஜீனிக் சாப்பாடு கிடையாது. ஹைஜீனிக்காக அதுவுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கேட்டு எங்களுக்கு வாய் திறக்க முடியல சார். ஒரு வாரம் கண்ணில் அடி,
ஹீட் ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் நிற்கிதான், ஆம்புலன்ஸில் அமிர்த உறுதின்னு சொல்கிறாங்க. ஒரு டேப்லெட் கேட்டால் கூட நான் வந்து டேரக்டர் சொல்லணும், அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லணும். ஆர்யா சார் கேட்டால் அவருக்கு மட்டும் என்ன எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் நடக்குதாங்க தவிர, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதே இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு ஒருத்தருக்கு. பாம்பு கடிச்சவரை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. துணை நடிகர்கள் தங்களது சம்பளம் குறித்து படத்தின் இயக்குநரிடம் கேட்டபோது ஏஜென்ட்டுகளிடம் கேளுங்கள் என கூறி நழுவியதாகவும், ஏஜென்ட்டுகளிடம் கேட்டதற்கு ஏற்கனவே பணம் கொடுத்து விட்டதாக அவர்கள் கூறியதாகவும் துணை நடிகர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லாமே மதுரை ஸ்டேஷனில் வந்து எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து கிடைக்கிற வேலை சின்ன சின்ன வேலைக்கு போவோம் சார். அதாவது எங்கள் எதுவுமே கடை இல்லை, எங்கள் வீடு இல்லை, வாசல் இல்லை, யார்கிட்டையும் எந்த எதுவுமே ஒரு நாடி போனாலும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆதார் கார்டை கேட்டால் கூட ஒரு தனிநபருக்கு நாங்கள் ஆதார் கார்டை கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, ஒரு இதுவுமே எங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் உங்களுக்கு டார்கெட். அதாவது ஒரு முக்கியமான இவங்களோட தாட் என்னென்னா, ரோட்டோட படுக்கிறவங்க தான் அடித்தா யார் கேட்பா? இது அரசாங்கம் கேட்க போகிறதில்ல, ஆர்டிஸ்ட்டும் கேட்க போகிறதில்ல. நடித்தா ஆர்டிஸ்ட்னா நடித்தா ஃப்ரேமில் சொல்லுவாங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு நான் எல்லாமே செஞ்சிருவேன், தாழ்த்தப்பட்டவருக்கு எல்லாமே பண்ணிடுவேன். தாழ்த்தப்பட்டவர்னா யார் தாழ்த்தப்பட்டவர்? தாழ்த்தப்பட்டவர்னா மிக பிற்படுத்தப்பட்டவர். தாழ்த்தப்பட்டவர் எல்லாம் ரோட்டோவில் படுத்துக்கலாம், அவன் தான் தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர். அவங்களுக்கான அதிகாரம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன சரி என்ன இருக்குது அவங்களுக்கான ஒரு வேறு சாப்பாடு வந்து கேட்டால் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க சார். ரோட்டில் எதுக்கு படுத்துறாங்க? வீடு இல்லை, ரோட்டில் படுக்கிறோம். ரோட்டில் படிக்கிறவங்க நீ தூக்கிட்டு போய் ஷூட்டிங் நடிக்க வைக்கணும்னு கூட்டு போகிறேன். அங்கே கூட்டு போனால் அதோட சம்பளமும் நீ கொடுக்கறதில்ல. ஸ்டேஷன் போனால் நீ யார்? நீ ஒரு இடத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போனால் நீ யார் அவ்வளோதான். அதனாலேயே பாதி பேர் இன்னும் எக்கச்சக்க மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.